அன்பிய திரு பெரிய கருப்பன் அவர்கள், ரோட்டரியினுடைய மாவட்ட ஆளுநர் திரு நீரான்கான் சலீம் அவர்களே, அவர்கள் மார்த்தாண்டத்தில் முன்னர் இங்கே பேருதவி செய்து இந்த டயாலிசிஸ் இயந்திரங்களை வழங்கிய ரொட்டேரியன் திரு நாராயணன் அவர்கள், மற்றும் இந்த மருத்துவமனையினுடைய மருத்துவர்களே, செவிலியர்களே, காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு நான்குடி அவர்களே, கர்நாடகா தான் பேரூராட்சியினுடைய தலைவர் திருமதி ராதிகா அவர்களே, காரைக்குடி மேயர் திரு முத்துத்துறை அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ரோட்டரி அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே, நண்பர்களே, இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, திரு நாராயணன் அவர்கள் காரைக்குடியை சார்ந்தவர்கள், ரோட்டரி இயக்கத்தில் நீண்ட நாட்களாக ஈடுபாடு பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். இங்கே ரோட்டரி கவர்னர் அவர்கள் சொன்னதை போல ரோட்டரி இயக்கம் என்பது 120 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. உலகம் முழுவதும் இந்தியாவில் பல இடங்களில் பல பொதுப்பணிகளை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களே நிதி சேர்த்து அவர்களே நல்ல காரியங்களை அடையாளம் கண்டு அதற்கு பொருள் மனமுவந்து தந்து அது மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் வகையிலே பல காரியங்கள் செய்திருக்கிறார்கள். நான் கல்லூரியிலே படித்த காலத்திலேயே இருந்து ரோட்டரியோட எனக்கு நீண்ட தொடர்பு இருக்கிறது. அவர்கள் நிகழ்ச்சிகளிலே பல முறை நான் கலந்திருக்கிறேன். அவர்கள் தன்னலம் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த அரசியல் கட்சியையும் சாராமல், எந்த அரசையும் சாராமல் ரோட்டரி இயக்கம் நாடு முழுவதும் செய்யக்கூடிய சிறந்த பணிகளை நான் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக திரு நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அறம் செய்ய விரும்பு என்றுதான் ஔவையார் சொன்னார். அறம் செய்வது முக்கியமல்ல, அறம் செய்ய விரும்பித்தான் அறம் செய்யணும். அந்த வகையில அறம் செய்ய விரும்புகிறவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். விரும்பி இந்த அறங்களை செய்கிறார்கள் என்பது எனக்கு மெத்த மகிழ்ச்சி. நீங்கள் நீடு வாழ்க, தொடர்ந்து உங்கள் பணி வெல்க என்று வாழ்த்துகிறேன். குமாரராணி திருமதி மீனா முத்தையா அவர்கள் வயது முதுமை காரணமாக கர்நாடகா தனக்கு வர முடியவில்லை. அவர்கள் இந்த தாய் சேய் மருத்துவமனை கட்டிய பிறகு இந்த பகுதியிலே பல குடும்பங்களுக்கு பெரிய சேவையை இந்த மருத்துவமனை ஆற்றியிருக்கிறது. இந்த மருத்துவமனையின் மருத்துவர்களை எல்லாம் பார்த்து இளைஞர்களாக இருக்கிறார், இளைஞர்களாக இருக்கிறார். அது மிகுந்த மகிழ்ச்சி.
2 பெண் மருத்துவர்கள் இங்கே தங்கியிருந்து மருத்துவம் பிரசவ மருத்துவம் பார்க்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதற்காக மகிழ்ச்சி பாராட்டை தெரிவித்துக் கொண்டேன். திருமதி குமாரராணி மீனாமுத்தையா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது என்று நான் தெரிவிக்கிறேன். பல பேர் வந்து வாழ்த்தினார்கள், பங்கு பெற்றார்கள் என்பதை அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். எந்த காரியத்தை செய்தாலும் செவ்வனே செய்ய வேண்டும், திருத்தமாக செய்ய வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற அவர்களுக்கு அக்கறை இருக்கிறது. சென்னையிலே செட்டிநாடு வித்யாஸ்வரம் என்ற ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை கட்டி ஏறத்தாழ 8,000-9,000 மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். அந்த வகையிலே கர்நாடகத்தால் மருத்துவமனையை கட்டி இந்த பகுதிக்கு தான் பிறந்த பகுதிக்கு தான் தன்னுடைய சொந்த மண்ணில் அவர்கள் பெரிய உதவியை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பிலே குமாரராணி மீனாமுத்தையா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். சிறுநீரகம் கோளாறு இப்போ பரவலாக இருக்கிறது. அமைச்சரிடம் சொன்னேன், நம்ம பகுதியில் டயாலிசிஸ் இயந்திரங்களுக்கு மிக மிக டிமாண்ட் இருக்கு. சிங்கமுடியில் அமைத்திருக்கிறோம். இப்போ காரைக்குடியில், கர்நாடகத்தாவில், திருப்பத்தூரில் கேட்குறாங்க, மானாமதுரையில் கேட்குறாங்க. அதையெல்லாம் முடிந்த அளவு அரசு செய்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழே அதை செய்கிறோம். ஆனால் எவ்வளவு செய்தாலும் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம பகுதியில் இருக்கிற தண்ணீர் காரணமா அல்லது தட்பவெப்ப நிலை காரணமாக எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு டயாலிசிஸ் மிஷினை எல்லா இடத்துலையும் கேட்கறத பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அதே நேரத்தில் வியப்பாகவும் இருக்கிறது. அந்த தேவையை உணர்ந்து இந்த மருத்துவமனைக்கு 3 டயாலிசிஸ் மிஷின்களை இங்கே பொருத்தி இன்று தொடங்கி வைக்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்து வரவேற்கிறேன். அமைச்சர் அவர்களுக்கு